ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார்ல யாருமே எதிர்பாராத விதம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வரலாற்றிலேயே முதன்முறையான சம்பவம் அங்க நடக்க போகுது. இது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. கலவர பூமி மாதிரி இப்ப பீகார் மாறி இருக்கு. ஏன்னா அங்கங்க மக்கள் என்ன பண்றாங்க, கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார். உண்மையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எதிரான ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம், மக்களுக்கு எதிரான ஒரு செயல் நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்ப்பு தெரிவிப்போம். ஆனா அங்க நல்ல விஷயத்துக்கு எதிர்ப்பு நடந்திருக்கு. அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா பண்ண போறார். இதுதான் ஹாட் டாபிக். இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார மாற்றவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனிடையில பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செஞ்சு டெல்லி அரசியலுக்கு போக போறாரு, மாநில அரசியலை விட்டு டெல்லி அரசியலுக்கு போக போறாரு அப்படின்னு பேசப்படுது. ஆனா உண்மையில அங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த நவம்பர் மாதம் பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இதுல சரிக்கு சரிபாதி தொகுதிகளை பிரித்து என்ன பண்ணாங்க, பிஜேபியும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் நின்னாங்க. இதுல பாஜக 89 தொகுதிகளை பெற்றுருச்சு. நிதிஷ்குமார் அவர்கள் 85 தொகுதிகளை வென்றாங்க. நிதிஷ்குமாருக்கு கொஞ்சம் பெரும்பான்மை கம்மி. அது மாத்திரம் இல்லாம பீகார்ல பாஜக இது வரைக்கும் முதலமைச்சரா ஆனதே கிடையாது. கடந்த தடவை 89 தொகுதியில பெற்று நாங்க தான் அதிகமா பெற்றிருக்கோம், எங்களுக்கு நீங்க முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இறங்கி சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்பவுமே பாஜக பத்தி ஒன்னு விஷயம் தெரிஞ்சுங்க, எடுத்த எடுப்புல என்ன பண்ணாங்க, அடிக்க மாட்டாங்க, போ விட்டு அடிப்பாங்க. நீ போறாசா, எந்த லெவலுக்கு போறிய போ, எப்படி இருந்தாலும் கைதி என்கிட்ட தான் இருக்கு, நான் இழுத்தா நீ வந்துதான் ஆகணும். அந்த அளவுக்கு தான் பாஜக என்ன பண்ணுவோம்னா, கடிவாளத்தை கையில வச்சுக்கிட்டு போ விடுவாங்க. எந்த ரேஞ்சுக்கு நீ ஏறி போறிய போ அப்படின்னு. இப்ப நம்ம காத்தாடி எல்லாம் விடுவோம். காத்தாடி விடும்போது டீல் போடும்போது உடனே என்ன பண்ண மாட்டோம், டீல முடிச்சு மாட்டோம், நூலை விடுவோம். நூலை விட்டு 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 அப்புறம் எந்த இடத்துல போய் இருக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து அடிப்போம். அந்த மாதிரி பாஜக என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் போ விடுது. நீ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவ போ, எப்படி இருந்தாலும் கைதி என்கிட்ட தான் இருக்கு, நான் இழுத்தா என் பக்கம் தான். அந்த வகையில தான் பீகார்ல பாஜக எடுத்தோடனே நான் 89 தொகுதி பெற்றிருக்கோம், எங்களுக்கு முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடவே இல்லை. நிதிஷ்குமார் கிட்டே விட்டுருச்சு, நீங்களே முதலமைச்சரா இருங்க, நாங்க துணை முதலமைச்சரா இருக்கிறோம், ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, விட்டு கொடுத்துச்சு. ஆனா 4 மாசம் கூட ஆகல, என்ன பண்ணிருக்கு, நீங்க முதலமைச்சர்லாம் இருக்க கூடாது, இறங்குங்க சீட்டை விட்டு, இதுக்கு அப்புறம் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, போக விட்டு அடிச்சது பாருங்க. இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினரா நிதிஷ்குமார் தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு போறார், நாடாளுமன்றத்துக்கு போறாரு. நீங்க சட்டமன்றத்துல பண்ணதெல்லாம் போதும், நாடாளுமன்றத்துக்கு வாங்க, அங்க உக்காஞ்சி ஒரு பொம்மை மாதிரி உட்காருங்க, 10 பண்ணணும்னா உட்காருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பாஜக கூட போய் சேர்ந்தா என்ன கதி அப்படின்றத நிதிஷ்குமார் மூலியமா திரும்ப நம்ம பாக்குறோம். இது பீகார்ல நடந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள். இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு எதிராகவே பீகார்ல ஜனதா தளம் என்ன பண்ணிருக்கு, இறங்கி எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைத்திருக்கு. ஏன்னா பாஜக கொடுக்கிற நெருக்கடியில தான் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறார் அப்படின்ற ஒரு பேச்சும் அங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஆட்சி செஞ்சிருந்திருக்கிறார், நிதிஷ்குமார் ஆட்சி செஞ்சிருந்திருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவரு முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு நல்ல ஆட்சி கொடுத்திருப்பாரு அப்படின்னு எப்பா பரவாயில்லப்பா இவர் மாற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சுடல. ஏன்னா கொடுங்கோல் ஆட்சி நடத்திருந்தா நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க, மக்கள் துரத்தி அடிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையில இல்லைன்னா கூட அந்த கூட்டணி வின் பண்ண வச்சிருக்கிறாங்கல்ல. அதனாலயே பாஜக 89 தொகுதியில இருக்கிறதுனால நாங்க தான் இப்ப முதலமைச்சர், நீங்க முதலமைச்சர் வேணா சீட்டை விட்டு கீழே இறங்குங்க அப்படின்ற ஒரு நெருக்கடி கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவர் ராஜ்யசபா எம்பியா நாடாளுமன்றத்துக்கு போக போறாரு, சட்டமன்றத்தை அவர் விட்டு கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது பீகாருக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. மகாராஷ்டிரால நடந்தது, இன்னைக்கு பீகார்ல நடந்தது, நாளைக்கு தமிழ்நாட்டுல இதே நடக்கும். நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைமை நாளைக்கு இபிஎஸ்க்கும் நடக்கும். நிதர்சனமான உண்மைங்க, பொய்யெல்லாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல என்ன சொல்லிக்கிட்டு வராங்க, அதிமுக தான் தலைமைன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, பாஜக கூட கூட்டணியில இருக்கிறோம்ன்றதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம இருந்துடாதீங்க, நாங்க தான் பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம், நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம், நாங்க தான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு வராங்க. பீகார்ல முதல் முறையா, வரலாற்றிலேயே முதல் முறையா பாஜக ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சரா வராங்க. ஆனா அதே நிலைமை தான் இங்க இபிஎஸ்க்கும். நிதிஷ்குமாருக்கே இந்த நிலைமைனா எடப்பாடி பழனிசாமி நிலைமை யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவரு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தார்ல, அப்பவே எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கட்சியில உட்காந்துட்ட பிறகு கட்சியில உரிமைகளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வராரு. இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வராரு. பாஜக சொன்னா எடப்பாடி பழனிசாமி செய்யணும்.
ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான் அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. இதுதான் அதிமுக நடக்குது. நாளைக்கு என்டிஏ கூட்டணி இங்க ஆட்சி பிடிக்கும் மோடி சொல்றாரு. இங்க கூட்டணி ஆட்சி தான், தனித்துவமான ஆட்சி அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாரு. மதுரை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் கட்டில உட்காரும் சொன்னாரு. அடுத்த செகண்ட் மோடி வந்து என்ன சொன்னாரு? கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், இங்க தனித்தல யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. ஒரே மேடையில சொன்னாங்கல்ல, வித்தின் கேப்ல சொன்னாருங்க. ரொம்ப நேரம் இடைவெளியில எடப்பாடி பழனிசாமி பேசி போறாரு, மோடி அவர்கள் பேசும் போது சொல்றாரு என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கணும். சோ அதுல இருந்து என்ன தெரியுது? பீகார்ல நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் மிக்க லீடரா இருந்தாரு, முதலமைச்சரா இருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க பாஜக, ஆனா மொத்தமா வாரிக்கிட்டாங்களா? அது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியும் முதல் ஒரு 3 மாசமோ இல்ல 4 மாசமோ முதலமைச்சரா இருந்து, சீட்ல அழகு பார்த்துட்டியா, முதலமைச்சர் ஆயிட்டியா, இறங்கு நாங்க வக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு? பாஜக எதிர்த்து என்ன செய்யறாரு? இவ்வளவு அங்க திருச்சி ரயில்வே அந்த இதுல இந்தி வார்த்தையில போட்டாங்க, திமுக இறங்கி அடிச்சதுல அடிச்ச அடியில என்ன பண்ணாங்க? மாத்துனாங்க. இவரு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தமிழுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு. மோடி போற இடத்துல எல்லாம் தமிழ் பேசுறாரு, அவர் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அறிக்கை விடுறாரு. இதுதான் அதிமுகவுடைய ஸ்மூத். பாத்துக்கங்க எந்த அளவுக்கு அதிமுக அணுகுது பாருங்க. ஆனா திமுக இறங்கி அடிச்சது, போராட்டம், அங்க ஆர்ப்பாட்டம், அடிச்ச அடியில என்ன பண்ணாங்க? நேம மாத்துறாங்க, இந்தி அழிச்சாங்க, தமிழ்ல ஏத்துனாங்க. அந்த மாதிரி இருக்கணும். பாஜகவை பார்த்து பயப்படுகிறார் இபிஎஸ். இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு நடந்த நிலைமை தான் நாளைக்கு தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. நிதிஷ்குமாருடைய கை பீகார்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது, எந்த அளவுக்கு ஓங்கி இருந்தது. இன்னைக்கு அப்பேற்பட்ட நிதிஷ்குமாரையே தூக்கி என்ன பண்றாங்க? அனுப்பி விட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பீகார்ல வேலை இல்ல, டெல்லிக்கு வாங்க, நாடாளுமன்றத்துல எல்லாத்தையும் வச்சு பேசிப்போம், நாங்க இங்க வந்து ஆட்சி பிடி. வரலாற்றுல நாங்களும் இடம் பிடிக்கணுமா இல்லையா? பீகார்ல இது வரைக்கும் பாஜக ஆட்சி பிடிச்சிருக்கா? வரலாற்றுல இடம் பிடிச்சிக்கிறேன் சார், நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார அலேக்கா என்ன பண்றாங்க? டெல்லி நாடாளுமன்றத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. சட்டமன்றத்துல பாஜக கொடியை நாட்டிட்டாங்க. அதே போலதான் தமிழ்நாட்டிலையும் வரலாற்று படைப்பார்கள். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு மக்கள் வாக்களித்து கொண்டு வந்தால் இதெல்லாம் நடக்கும். பாஜக முதலமைச்சர் பதவியில உட்காந்துட்டா தமிழ்நாடு எந்த கதிக்கு போகணும் எல்லாரும் யோசித்து போகணும். இப்பவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுக்க மறுக்கிறாங்க. இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டா, ஆட்சி கட்டில அவங்களை உட்கார வைத்துட்டா பாஜக தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு எல்லாரும் கனவுல நினைச்சு பாத்துக்கோங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு பயப்படுகிறார். அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பொய்களை சொல்லி ஏமாத்தலாம், நாங்க தான் தனித்து ஆட்சி பிடிச்சி முதலமைச்சர் பதவியில நான் தான் உட்காருவேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் சொல்லிக்கலாம். ஆனா பாஜக என்ன சொல்றாங்க? கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. பாஜக மட்டும் இல்ல, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இங்க தனித்து ஆட்சின்றாரு. அன்புமணி என்ன சொல்றாரு? டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? பாரிவேந்தர் என்ன சொல்றாரு? புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க. யாருமே தனித்தாட்சின்னு சொல்லவே இல்லை. இன்க்ளூடிங் ஜெகன்மூர்த்தி முதற்கொண்டு எல்லாருமே சொல்றாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தனித்து ஆட்சி புரிவன்றாங்க. மத்தவங்க கூட்டணியில இருக்கிற எல்லாருமே கூட்டணி ஆட்சின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவரு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ எல்லாரும் ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கணும். பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடந்த நிலைமை தான் இங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும். பாஜக எப்படி பீகார்ல ஆக்குபேட் பண்ணாங்களோ தமிழ்நாட்டிலையும் இபிஎஸ் மூலியமா, அதிமுக மூலியமா தமிழ்நாட்டை ஆக்குபேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.